ராஜ்யத்துக்கு நாம் உள்ள போகணும்னா அதற்கு பாத்திரனா நம்ம நடக்கணும். அல்லேலூயா. ஒரு யுஎஸ் ஒரு அமெரிக்கா உள்ள போகணும்னா அந்த எம்பசில அட்டெண்ட் பண்ணி நம்ம பாஸ் ஆயிருக்கணும். அப்பதான் விசா கிடைக்கும். அப்பதான் விசா ஒரு பெரிய நாடு, ஒரு பெரிய வல்லரசு நாட்டுக்குள்ள நம்ம போகணும்னா விசா அட்டெண்ட் பண்ணி அதுல பாஸ் ஆகி அப்புறம் தான் நம்ம அந்த நாட்டுக்குள்ளே போக முடியும். ஏன்னா அந்தந்த நாட்டுக்கு ஒரு சட்டதிட்டங்கள் இருக்குது. என் நாட்டுக்குள்ள வர்றியே, என்னுடைய மொழி தெரியுமா? உன்ட்ட எவ்வளவு பேங்க் பேலன்ஸ் இருக்குது? நீ ஆரோக்கியமா இருக்கிறியா? பெரிய யுஎஸ், யுகே எல்லாம் அழகா கேட்பாங்க. சரீரம் ஆரோக்கியமா இருக்கா? நாலேஜ் ஸ்கில் இருக்குதா? உன்ட்ட எவ்வளவு சொத்து இருக்குது? என்ன படிச்சிருக்கிற? இதெல்லாம் கேட்டு தான் யுகே, யுஎஸ்ல எல்லாம் உள்ள விடுவாங்க. அப்ப அவ்வளவு ஒரு வல்லரசு நாட்டுக்குள்ளேயே போகிறதுக்கு இவ்வளவு தகுதியை கேட்கிறாங்க. ஆண்டவர் பாருங்க, அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள நம்ம போகணும்னா இதெல்லாம் கேட்கல. நீ படிச்சிருக்கியா? சொத்து இருக்கா? அதெல்லாம் கேட்கல. என் மேல அன்பா இருக்கிறியா? அப்படின்னு கேட்கிறாங்க. அல்லேலூயா. நீ என் பிள்ளையா இருக்கிறியா? இதுவரைக்கும் நீ ரட்சிக்கப்பட்ட நாள் முதல் கொண்டு நீ என் பிள்ளையா இருக்கிறியா? நீ என் பிள்ளையா இருந்தா நான் தான் உன் தகப்பன். அல்லேலூயா. அப்ப நாம் அவர்களுடைய பிள்ளையா இருக்கும் பொழுதுதான் அவருடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியும். நிறைய பேர் பாருங்க, தகப்பனுடைய கையை உதறி விட்டு போற பிள்ளைகளை பார்க்கலாம். தகப்பனுடைய கையை எந்த பிள்ளை உதறி விட்டு போகிறதோ வாழ்க்கை பயணத்துல பயந்து கொண்டேதான் இருக்கும். திருவிழால போற ஒரு சின்ன பிள்ளைக்கே தகப்பனுடைய கையை நல்லா டைட்டா பிடிச்சுக்கும். ஏன்னா திருவிழால அந்த குழந்தை காணாம போச்சுன்னா அது அழுகிற அழுகு பார்த்தா பாருங்க, திருவிழா நின்றும் போல இருக்கும். அவ்வளவு அழுகும். தகப்பனுடைய கையை தவற விட்ட பிள்ளைகள் அநேகரா இந்த உலகத்துல சுற்றி கொண்டு திரிந்திருக்கிறாங்க. ஒரு திருவிழால ஒரு குழந்தை அழுது தொலைஞ்சு போச்சுன்னா அது பாருங்க, பஞ்சு மிட்டாய் வேணுமான்னு கேட்பாங்க, ராட்டினம் சுத்திரியான்னு கேட்பாங்க, சாக்லேட் வாங்கி தரவா, பலூன் வாங்கி தரவான்னு கேட்பாங்க. ஒண்ணும் வேண்டாம், அப்பா தான் வேணும்னு சொல்லும் அந்த குழந்தை. ஏன்னா அப்பா இருந்தா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா வாங்கி தருவார். அநேகர் பாருங்க, உலகத்தின் அந்த கவர்ச்சியில மயங்கி வேடிக்கை பார்த்து, பெராக் பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து தகப்பனை விட்டுறாங்க. எதையோ பாக்குறாங்க, தகப்பனை பார்க்க மறந்துடுறாங்க. தகப்பனை பார்க்கலைன்னா முகம் பிரகாசிக்க முடியாது. அப்ப இந்த உலகமாகிய இந்த நாடக மேடையில நாம இருக்கிறோம். நிறைய பேர் வேஷமாக திரியிறாங்க. நிறைய வேஷம். வீட்டுல ஒரு வேஷம், ஆபீஸ்ல ஒரு வேஷம், இன்னும் நல்லா சொல்ல போனா சர்ச்சில் டிசைனா வேஷம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அரிதாரம் பூசிக்கொண்டு திரியிறாங்க. நாம பாருங்க, அரிதாரம் பூசாமல் உண்மையான முகத்தோடு தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தேவன் தம்முடைய ராஜ்யத்தை கொடுக்க அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரவான்களாய் நம்ம நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்துக்கு ஏற்ற பாத்திரங்கள்னா எப்படின்னா, வேதம் எப்படி முடியுதுன்னா, நீதி செய்கிறவன் இன்னும் நீதி செய்யட்டும்.